இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் புல்கிட்டோட ஏக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க மாலிக் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோட அப்பா ஒரு விவசாயியாக இருக்கார். அவருக்கு நிலத்தில் நடந்த ஒரு பிரச்சனைனால இவரை அடித்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஹீரோ அப்பாவை அடித்தது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி ரொம்பவே கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருந்தான். ஸோ அந்த இடத்துல இருந்து சாதாரண தீபக்காக இருந்தவன் பெரிய மாலிக்காக மாறிடுதான். அதனால் ஊருக்குள்ளே மாலிக் ஆளுனாலே ஒரு பயம். ஸோ இந்த கேங்ஸ்டர் பயணத்தில் இவர் சந்தித்த காதல், துரோகம், சண்டை, கொலை இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த கதையை கேட்கும்போது என்ன தான் ஒரு நார்மலான ஒன்லைன் மாதிரி இருந்தாலும் இவங்க சீனை இன்னும் கொஞ்சம் நல்லாவே கன்சீவ் பண்ணியிருந்தா இது ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு ஃப்ளாட்டான ஒன்லைனை வச்சுக்கிட்டு ரைட்டிங்கில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டையும் காட்டாமல் இருந்ததுனால தான் எந்த நம்பிக்கையில் இவங்க இந்த படத்தை எடுத்தாங்க அப்படின்னே தெரியலை. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ராஜ்குமார் ராவ், மனுஷி செல்லர் இவங்க 2 பேரும் பேரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஹியூமா குரேஷி ஒரே ஒரு சாங்குக்கு மட்டும் வராங்க. இது போக நடித்த எல்லாருமே ரொம்பவே நீட்டாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு போனதுக்கான முக்கியமான காரணமே ராஜ்குமார் ராவ் தான். அவரோட ஆக்டிங்கும் சரி, அவர் நடித்த மற்ற படங்களும் சரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தார். எப்படியாவது மாலிக்கை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் தேடி 98 என்கவுண்டர் பண்ண ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரை கண்டுபிடிக்காங்க. ஸ்டார்டிங்கில் என்னதான் அவரோட கேரக்டர் நல்லா இருந்தாலும் போக போக அது ஒரு சிரிப்பு போலீஸ் கேரக்டராகவே மாறிடுச்சு. அப்புறம் படத்தில் அங்கங்கே நிறைய சொதப்பலான ரைட்டிங்ஸையும் பார்க்க முடியுது. அடுத்து என்ன அப்படிங்கிற சீன்ஸும் ப்ரெடிக்டபிளாகவே இருந்துச்சு. அதுக்குன்னு ஒரு படத்தில் சீன் பை சீன் அன்பிரடிக்டபிளாக இருந்தால் தான் அது ஒரு நல்ல படம் அப்படின்னு இல்லை. சீன் பை சீன் கோர்த்து விட்டாப்பில் எங்கேஜிங்காக இருந்தாலே போதும், அது ஒரு நல்ல படம் தான். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் அங்கங்கே சில சீன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகலை. அப்புறம் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி சில இடங்களில் ஹிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை அப்பத்தமாக வெளிப்படுத்திட்டாங்க. திடீர்னு ஹீரோயின் வந்து இனிமேல் நம்ம 2 பேர் இல்லை 3 பேர் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் இப்போ என்ன மேடம் பண்ணன்னு கேட்க, அதுக்கு இவங்க போய் போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகுடான்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அவரும் போய் சரண்டர் ஆகுறாரு. அதெல்லாம் ரொம்பவே அபத்தமாக இருந்துச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே ராஜ்குமார் ராவ் தான். ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தார். இன்டர்வல் சீன்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. அப்பாவை அடித்தவனை கொண்டுட்டு அந்த மாலிகா மாறுற அந்த சீன்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான படம் தான். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இல்லை, ஹிந்தியில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.